Hello media critics viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஒரு பயங்கரமான விஷயம் சுத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படினா அது MS தோனி ரிட்டையர்மென்ட் அப்படினு தான் சொல்லணும். எஸ் தல வந்து இந்த IPL ஓட ரிட்டையர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படினா சோஷியல் மீடியால பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. எஸ் இந்த வருஷம் IPL வந்து பாத்தீங்க அப்படினா CSK க்கு கரெக்ட்டா அமையல. ஈவன் தோ இந்த ஒரு 18 வருட காலகட்டங்கள்லயே ரொம்ப மோசமான ஒரு சீசன் அப்படினா அது வந்து இந்த சீசன் தான். ஏனா இதுக்கு முன்னாடி மோசமான சீசன்னா 2020 சீசனை சொல்லலாம். பட் ஆனா அதை விட ரொம்ப மோசமான சீசனா இந்த சீசன் அமைஞ்சிருச்சு. கண்டினியூஸா வந்து தோல்விகளை மட்டுமே தான் வந்து பாத்தீங்க அப்படினா சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இரண்டே வெற்றி மட்டும் தான். கிட்டத்தட்ட 11 மேட்ச்ல 9 மேட்ச் வந்து தோல்வி. ஓகே, இன்னும் வந்து ஒரு 3 மேட்ச் தான் இருக்கு. எலிமினேட்லாம் ஆயிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படினா RR ஓட வந்து CSK வந்து இங்க சென்னையில விளையாடுறாங்க. அதுதான் வந்து MS தோனியோட கடைசி மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. எஸ் இந்த வருஷத்தோட MS தோனி ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வந்து CSK வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியோட வந்து ஆடினாங்க இல்லையா, அந்த மேட்ச் கூட வந்து 25 ரன் வித்தியாசத்துல வந்து தோத்து போவாங்க. இங்கதான் MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தான் ஆடினாங்க. அந்த மேட்சே அவரோட கடைசி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பீடாக் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விவரம் தெரிஞ்சு கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்தே MS தோனியோட அப்பா அம்மா எல்லாம் கிரிக்கெட் பார்க்க வந்ததே கிடையாது. அப்படி அவங்க காட்டினதே கிடையாது. ஸோ அப்படி அவங்க அங்க வந்திருக்கிறப்போ எஸ் இது வந்து கடைசி மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த ருத்ராஜோட இன்ஜூரி, ஸோ அதனால டீமை வந்து எடுத்துட்டு போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த சீசன் விளையாண்டுட்டு போகலான்னு யோசிச்சிருந்திருக்காங்க. இந்த சீசன் கரெக்டாகவும் அமையலை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரிட்டையர் ஆக போறாங்கிற நியூஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கு தான் தோனி இருக்கிறப்பயே ஒரு நல்ல டீமை உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமே நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜூரி ரீப்ளேஸ்மெண்டா இன்னும் அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு செட் பண்ற பிளேயர்ஸா எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் போயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து அவ்வளோ 100% நியூஸா அப்படின்னா தெரியலங்க. ஏன்னா 2023 சீசன் தோனியோட கடைசி சீசன் மாதிரி தான் இருந்துச்சு. கப்பெல்லாம் அடிச்சு அவரே சொன்னாரு ஒரு பெர்ஃபெக்டான டைம் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு, ஆனா நான் இன்னமும் புஷ் பண்ணி விளையாட போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் அடுத்த 2 சீசன் இப்போ வந்தாங்க. இப்படி தோத்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறப்ப எப்படி அவர் விட்டுட்டு போவாருங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஆனா தலை எப்பவுமே ஒரு சில டிசிஷன் வந்து உடனே எடுத்துருவாரு. அந்த 2019 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 சீரீஸ் வந்து அவரை டிராப் பண்ணாங்க. லைக் அவரே வந்து விருப்பப்பட்டு கேட்டது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. அந்த டைம்ல திடீர்னு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பெருசா இருக்காது. எஸ் ரிட்டையர்மெண்ட்னா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்ல தான் அவர் இருப்பாரு. டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி எதுவும் முடிவு எடுத்துட்டாரா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஆனா நிறைய சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கடைசி சீசன் தான், அவர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு. CSK அதுக்காக தான் வந்து நல்ல டீமை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டேய் என்னடா சொல்றீங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சில ஃபேன்ஸ், சில தற்குறி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல. ஓகே, பேர் சொல்ல கூட நான் விரும்புறேன். நான் ஒரு தனி வீடியோவே போலான் இருக்கேன். RCB ஃபேன்ஸ், நான் ஜென்யூன் RCB ஃபேன்ஸை பத்தி பேசலங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தோனியையும் பிடிக்கும். ஆனா சம்பந்தமே இல்லாம தோனியை ஹேட் பண்ணி அவரை செருப்பால், அவரோட போட்டோவை செருப்பால் அடிக்கிறது என்னென்னமோ பண்ணிருக்கானுங்க. டே பைத்தியக்காரனுங்களா. IPLங்கிறது செகண்டரிடா. அவர் இந்தியன் டீம் கப் வாங்கி கொடுத்த கேப்டன்ரா. அவரு ஒரு இது வேணாம். ஏன் அப்படி இருக்கானுங்க என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. அது ஒரு பக்கம் வைரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. எனிவேங்க எதா இருந்தாலும் இன்னும் ஃபியூ டேஸ்ல தெரிஞ்சிரும். அதுல மாற்று கருத்து இல்ல. எஸ் கண்டிப்பா தோனி இல்ல அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்க வந்து பாதிக்கப்படும், இன்க்ளூடிங் அந்த டிக்கெட் ரேட் முதற்கொண்டு. பட் ஆனா அதுக்கு பழகிதான் ஆகணும். ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, இவரும் போய் தான் ஆகணும். அப்படி MS தோனி போனாலும் அவர் மென்டாரா வருவாரு அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. பாப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? MSD ரிட்டையர் ஆகணுமா ஆகக்கூடாதா, ஆகிறதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு, அப்படி எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.